ஐபிஎல்ல ரொம்ப கம்மியான காசுக்கு வாங்கப்பட்ட பிளேயர்கள்லாம் ஐபிஎல்ல வந்து தனக்குன்னு ஒரு ரேஸை உருவாக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்த சில பிளேயர்களை பத்தி இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கிறிஸ் கெயில் 2011 ஐபிஎல்ல ஆர்சிபி டீம்ல ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்தவரு உலகத்தையே திடீர்னு பாக்குற மாதிரி பல சம்பவங்கள் செஞ்சிருவாரு. அந்த வகையில அந்த ஐபிஎல் சீசன்ல வெறும் 12 மேட்ச்ல 608 ரன் கூச்சு வச்சிருந்தா அப்படி அங்கதான் ப்ரூவ் பண்ணாரு தான் யூனிவர்சல் பாசுங்கிறத. அப்படிப்பட்ட கிறிஸ் கெயில் 2013 பண்ண சம்பவத்தை யாராலையும் மறந்துருக்க முடியாது. வெறும் 30 பாலே செஞ்சுரி போட்டா அப்படி 66 பால்ல 175 ரன்னு பியூனே வாரியர்ஸ் டீமவே காணாம ஆக்கிட்டாப்ல. சொல்லிடலாரே 2012 ஐபிஎல்ல கொல்கத்தா டீம் 5.5 கோடி கொடுத்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னரை டீம்ல எடுத்து போட்டாங்க. அதுதான் சொல்லிடலாரேன் வந்த வருஷம் ஐபிஎல்லையே மொத்த ஐபிஎல் ஃபேன்ஸே திரும்பி பார்க்க வச்சாரு. டெபூட் ஆன முதல் சீசன்லயே அவர் டீமுக்காக 24 விக்கெட் சாசிருந்தா அப்படி. ரோஹித் சர்மா 2011 ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் டீமான 9.2 குரூப் வாங்கினாரு. இப்போ கிரிக்கெட்ல புல் ஷாட்னா அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் ஒரே ஆளு ரோஹித் சர்மா தான். அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் இன்டென்ட் காண்ட்டு விளையாடுவா அப்படி நம்ம தலைவே. டெபுட் ஆன மேட்ச்ல என்ன 17 ரன் தான் எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் நடந்த பல சம்பவங்கள் உங்களுக்கே தெரியும். ஷேன் வாட்சன் 2018 கம்பேக் கொடுத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு ஊதுருளையா நின்ன ஒரே ஓப்பனர் ஷேன் வாட்சன். அதுவும் ஃபைனல்ல அவர் ஆட்டின ஆட்டம் தான் டீமை வெற்றி பதையின்றைக்கு கொண்டு போயிருக்கோம். அந்த வருஷம் ஐபிஎல்ல மட்டும் 555 ரன் அடிச்சு கூச்சு வச்சிருந்தா அப்படி நம்ம ஷேன் வாட்சன். ஹர்திக் பாண்டியா 2015 ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ் டீமால வெறும் 10 லட்சத்துக்கு வாங்கினவர் தான் நம்ம ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் அவர் பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி சரியா நின்று காமிச்சு விளையாண்டதுல இந்தியாவோட நம்பர் 1 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரும் சரி பல சிறப்பான சம்பவங்களை செஞ்சுட்டு வந்தப்படி. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல பெர்மனண்டா துண்டு ஓட்ட உட்காந்தாப்படி நம்ம ஹர்திக் பாண்டியா 2 சீசனா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கேப்டனாகவும் இருக்காரு. விராட் கோலி 2008 ஐபிஎல்ல ஆர்சிபி டீமால வேற யாரடா எடுக்கலாம்னு விராட் கோலியை 12 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல பல சம்பவங்களை செஞ்சு கிரிக்கெட்ல கிங்காவும் ஆர்சிபி டீமுக்கு ட்ரேட்மார்க்காவே மாறிட்டா அப்படி. எம்எஸ் தோனி 2008 சிஎஸ்கே டீமுக்காக ஐகானிக் பிளேயரா 6 கோடி கொடுத்து எடுத்தவங்க தான் எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கீப்பரா மொத்த கிரிக்கெட்டோட வத்தையும் திரும்பி பார்க்க வச்சாரு நம்ம எம்எஸ் தோனி. அதுக்கப்புறம் பல சிறப்பான சம்பவங்களை செஞ்சு சிஎஸ்கே டீமுக்கு 5 கப்பை வாங்க வச்ச அழகு பார்த்தாரு. டேவிட் வார்னர் 2014 ஐபிஎல்ல எஸ்ஆர்எச் டீமுக்காக எழுதப்பட்ட இவர் 5.5 கோடிக்கு சோல்டானாரு. இவர் வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. 2016 ஐபிஎல்ல கேப்டன் பதவி ஏற்றுக்கிட்டாரா. அந்த 2016 ஐபிஎல்ல ஃபைனல்ல போய் கப்பு அடிச்சிருக்காங்க. அதில் அவர் அடுத்து 69 ரன் டீமை வெற்றி பதவிக்கு கொண்டு போயிருக்கும். அந்த பொசிஷன்ல தனியாளர்னு 848 ரன் ஸ்கோர் பண்ணிப்பாரு ஒரு பீட் ஸ்டார். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வருத்தா